ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2016 சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன அன்கண்ட்ரோல்டு லவ்ங்கிற ஒரு சூப்பரான பாய் லவ் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். இது ஒரு குட்டி மினி சீரிஸ் மட்டும்தான். இதுல மொத்தமே 3 எபிசோடு தான் இருக்கு. ஸோ சீக்கிரமே பார்த்துடலாம். இந்த கதையில வர மெயின் கேரக்டர் பார்த்தோம்னா ஜியான் அண்ட் ஜுனியான். அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு ட்ரை பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் தப்பா படிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ நாமளே புரியுற மாதிரி ஜியான் கேரக்டர் ராய்னோ, ஜுனியான் கேரக்டர் சித்தார்த்னு சொல்லிக்கலாம். நான் இந்த கதையை உங்களுக்கு சித்தார்த்த சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செல்ல பிராணிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்ல அடிமைகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது குழந்தைங்களோட விளையாட அவங்களுக்கு ஒரு கம்பேனியனா இருக்கட்டும்னு சிலர் நாய், பூனை, கிளி, ஆவன் கூட வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெட்டுக்கு பதிலா ஒரு மனுஷனை வாங்கி கொடுத்தா அவங்களதான் செல்ல அடிமைகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு செல்ல அடிமையா வளர்ந்தவன் தானா என்னோட பேரு சித்தார்த். எனக்கு மாஸ்டர் இருந்து எனக்குள்ளே ஒரு காதல் விதியை விதிச்சது என்னோட ராய். எங்களோட உறவு ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். ஆர்ஃபனேஜ்ல வளர ஒவ்வொரு குழந்தைங்களோட எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குன்னு தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலி நம்மள இங்கிருந்து கூட்டிட்டு போய் நம்மளையும் ஒரு ராஜகுமாரனா வளர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் தான். ஏக்கம் எனக்குமே இருந்தது. ஒவ்வொரு முறை எங்க ஆசிரமத்துக்குள்ள ஏதாவது ஒரு கார் வந்தா போதும், இவங்க நம்மள கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு முறை என் கூட உள்ளவங்களை கூட்டிட்டு போகும்போது நான் தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஏன் என்ன மட்டும் யாருக்குமே படிக்க மாட்டேங்குது, ஏன் என்ன கூட்டிட்டு போக மட்டும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படி. பட் அப்பெல்லாம் அங்க இருந்த சிஸ்டர்ஸ் எனக்கு ஆறுதலா பேசுவாங்க. நீ வருத்தப்படக்கூடாது சித், நீ நீயா இருக்கணும், உன்னை அப்படி ஏத்துக்கிட்டு உன்னை நேசிக்கிற குடும்பம் உனக்கு கிடைக்கும். பட் நீ மத்த பசங்க கூடயும் பேசி பழகணும், சிரிச்ச முகத்தோட நடந்துக்கணும். இதெல்லாம் மத்தவங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக பண்ணணும். ஏன்னா நீ அழும்போது பார்க்க சகிக்கல அப்படிலாம் சொல்லி என்னை சமாதானப்படுத்தி சிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் வந்துச்சு. இன்னைக்கு நான் ஃபேரி டெல் ஸ்டோரி படிச்சிட்டு இருந்தேன். அந்த கதையில ஒரு ராஜகுமாரன் அவரோட ராஜகுமாரியை ஒரு மலை மேல இருந்த சிறையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வருவார். அதை படிச்சிட்டு இருக்கும் போது அப்ப என்னையும் மீட்க ஒரு பிரின்ஸ் வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் நினைச்சது அன்னைக்கு நடந்தது. என்னோட பிரின்ஸ் என் பக்கத்துல வந்து நின்னா. நான் அவனோட பளபளப்பான ஷூல இருந்து அவனோட சில்கி ஹேர் வரையும் பார்த்தது எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். ஸோ கியூட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டக்குன்னு எழுந்துனேன். அப்ப அவனோட அம்மா, டே ராய் கண்ணா, இங்க என்ன பண்றீங்க, அப்பா உன்னை தேடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ராய் என்ன பார்த்து, டே இங்க வாடா அப்படின்னு அதிகார துணியில கூப்பிட்டேன். யூஸ்வலா அப்படி யாராவது என்ன கூப்பிட்டா நான் பயந்துருவேன். பட் அன்னைக்கு எனக்கு பயம் வரல. நான் அவன் கிட்ட போனேன். அப்ப ராய் என் கண்ணத்தை பிடிச்சு பார்த்தேன். அப்புறம் என் தலைமுடியை தொட்டு பார்த்தேன். நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உன்னோட ஹேர் என்னோட எல்லிஸ் ஹேரோட சாஃப்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எல்லிஸ்ங்கிறத அவன் வளர்க்குற நாய். அப்ப அவங்க அம்மா, ராய் என்ன இது, பப்பி கூட ஹியூமனை கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. பட் ராய் அதெல்லாம் காதல வாங்கிக்கல. என்னை பார்த்து, நீ பொண்ணான்னு கேட்ட. நான் இல்ல பையன் அப்படின்னு சொன்னதும், நோ வே, உன்னோட ஃபேஸை பார்த்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு, நீ போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி என் கண்ணத்தை பிடிச்சு கில்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்ப ராயோட அம்மா அவனை விடுடா அப்படின்னு அதட்டினாங்க. பட் அதையும் அவன் பெருசா எடுத்துக்கல. உனக்கு வலிக்குதாடா, அழு அழு, நான் அழுன்னு சொல்றேன்ல, அழுடா அப்படின்னு என்ன மிரட்டினான். அப்ப நானும் அழுது. அப்ப ராய், குட், நான் ராய், நான் தான் உன்னை கூட்டிட்டு போக போறேன். இன்னையில இருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப நான், என்ன நல்லா பாத்துப்பியா அப்படின்னு கேட்டேன். அப்ப ராய் டக்குன்னு திரும்பி, எஸ், எப்பவுமே பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்குதான் நான் முதல் முறை சந்தோஷப்பட்டேன். என்னையும் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒரு குடும்பம் கிடைக்க போகுது அப்படி. பட் எனக்கு அப்ப அந்த பெட்ஸ்ல அதை பத்தி எல்லாம் தெரியுது. பச்சையா சொல்லணும்னா ராய்க்கு சகோதரனா இல்ல, அவனுக்கு ஒரு அடிமையா இருக்கத்தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. அந்த வீட்டுல எனக்குன்னு சில விதிமுறைகள் கூட இருந்தது. நான் ராய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, மாஸ்டர்ன்னு தான் கூப்பிடணும். ராய் சொல்ற எதையுமே நோ சொல்லாம நான் செய்யணும்.
விளையாட்டுக்கு கூட ராய் கிட்ட கோவப்படக்கூடாது, இப்படின்னு பல ரூல்ஸ் இருந்தது. நியாயமா பார்த்த இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தி இருக்கணும். பட் அப்படி எதுவுமே நடக்காம என்னோட குழந்தை பருவத்தை நான் சந்தோஷமா வாழ்ந்தேன்னா அதுக்கு காரணம் ராய். ராய்க்கு நானும் ரொம்ப இஷ்டம். என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு அவன் சொன்னாலும் சொன்னான். அவன் என்ன ரொம்ப பத்திரமாவே பார்த்துட்டு இருந்தான். என்ன அவனுக்கு டக்குன்னு கோபம் வரும், கொஞ்சம் முரட்டு பையன். பட் நான் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. அண்ட் எனக்குமே நான் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இங்க 2 பேரோட இந்த எண்ணம் தான் எங்களுக்குள்ள காதல் வளர ஒரு காரணமாவும் இருந்துச்சு. எனக்கு ராய் மேல இருக்கிற உணர்வு காதல், நான் அவனை காதலிக்கிறேன் அப்படிங்கறத என்னோட டீனேஜ்லயே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் தெரிஞ்சா மட்டும் என்ன பிரயோஜனம், அவன் என்னோட மாஸ்டர். சோ எனக்கு அதுக்கெல்லாம் உரிமை கிடையாது. சோ இப்படியே வருடங்கள் ஓடிச்சு. ராய் அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக லண்டனுக்கு கூட போனான். நான் அவனோட ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே 6 வருஷங்கள் ஓடிச்சு. இந்த 6 வருஷத்துல நான் ஒரு முறை கூட அவனை பார்க்கல. அண்ட் அவன் மேல இருந்த காதலும் எனக்கு குறையல. எப்பெல்லாம் அவன் ஞாபகம் வருமோ அப்பெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன் அவனோட போட்டோஸ் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பேன். அப்பதான் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் எங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி சீக்கிரம் ஆபீஸ்க்கு வர சொன்னார். ஏன் இப்படி காலையிலேயே படுத்துறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன அவசரம் அப்படின்னு கேட்டேன். அப்ப ராய் ஸ்டடிஸ் முடிச்சிட்டு வரான் அப்படின்னு சொன்னதுதான் நான் கடகடன் ரெடியாகி ஓடுனேன். பட் வீட்டை கூட தாண்டல, அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் என்ன தள்ளி என் மேல விழுந்து என்ன அமுக்குன. நான் யாருடான்னு கேட்டேன். அப்ப உன் மேல இப்படி விழ யாருக்கட உரிமை இருக்கு, இந்த ராய்க்கு மட்டும்தான் நீ சொந்தம் அப்படின்னு அதே மிரட்டல் துணி கேட்டுச்சு. எஸ், ராய் தான் வந்திருந்தான். அப்ப ராய், 6 வருஷம் உன்னை பார்க்காம நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? 1 வீக் கழிச்சுதான் நான் வர்றதா இருந்தது. பட் இதுக்கு மேலேயும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. சோ உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுங்கிறதுக்காக தான் 1 வீக் முன்னாடியே நான் யாருக்கிட்டையும் சொல்லாம வந்திருக்கேன் அப்படின்னு என் கண்ணங்களை தடவிட்டு என் காதோரமா சொல்லிட்டு இருந்தேன். இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ராய் என்ன காதலிக்கிற மாதிரி தான் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. எழுத அவனோட முகத்தை பார்த்து ஹேண்ட்ஸமா ஜம்முன்னு இருந்தான். பார்த்துட்டே இருந்தேன். அப்ப ராய், என்ன மிஸ் பண்ணியா சித் அப்படின்னு கேட்டேன். எனக்கும் சொல்லணும்னு ஆசை. பட் கடவுள் என்ன படைக்கும் போது என்னோட நாக்க உள்ள வச்சு தச்சு அனுப்பிட்டாரோ இன்னும். இவனை பார்த்தா மட்டும் சுத்தமாவே பச்சு வராது. சோ நான் அமைதியா எஸ் மாஸ்டர் அப்படின்னு மட்டும் சொன்னேன். அப்ப ராய், இது இப்படியாட சொல்லுவாங்க, சரி விடு. சரி, நான் இப்பவும் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ என்னோட பழைய சித்தா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் என்னாலே அதை சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும்டா அப்படின்னு நினைச்சிட்டு எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுட்டு. அப்ப ராய், இதுக்கும் அதே மௌனம் தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆபீஸ் கூட்டிட்டு போனோம். அங்க ஆபீஸ்ல அவனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குறிப்பா அவனோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததும் டைரக்ட் ஆபீஸ்க்கு தானடா வரேன்னு சொன்னேன், நீங்க எப்படி ஒன்னா வரீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப ராய் வேகமா, அதை சித்த வெளியே பார்த்தேன்ப்பா, 15 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான்ல இவன், ஒரு $200 ஃபைனை போட்டு அவனோட பர்ஸ பிரசவம் பார்த்தாதான்ப்பா இவன் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணான். வேற எதுவும் இல்லைங்க, ராய் என்கிட்ட க்ளோஸா இருக்கிறது அவனோட அப்பாவுக்கு பிடிக்காது. வேலைக்கார மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். சோ வாக்குவாதம் வேண்டான்னு ராய் அப்படி சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருந்து அன்னைக்கு டே முடிஞ்சு எல்லாருமே கிளம்புனாங்க. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சோ நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ராய் மெசேஜ் பண்ணான், எங்கடா இருக்க அப்படின்னு. அதை பார்த்தது நான் சிரிச்சிட்டு நான் ராய்க்கு ரிப்ளை டைப் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும் அப்படின்னு என் முன்னாடியே வந்து நின்னான். இப்ப நான் அப்பவுமே அமைதியா அவனை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தேன். அப்ப ராய் என் பக்கத்துல வந்து, சரி சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு. அன்னைக்கு அவன் என் பக்கத்துல உட்காந்து என்னை பார்த்துட்டு இருந்தது எனக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. திருட்டுத்தனமா அவனை பாக்குறதும் அப்புறம் பேப்பரை பாக்குறதுமாவே இருந்தது. ஆக்சுவலா ராய் என் பக்கத்துல இருந்த கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சைனை கூட என்னால போட முடியாது அப்படிங்கிறது அவன். சோ நான் திணறிட்டே பேப்பரை உருட்டிட்டு இருந்தேன். அப்ப ராய்,
இவன் இன்னைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு என்னை எழுந்திருக்க சொல்லிட்டு எனக்கு பதிலா அந்த ஒர்க்கை அவனே கம்ப்ளீட் பண்ணி என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போனான். அப்போ ஒரு நிமிஷம் ராய்க்கும் நம்ம மேல ஃபீலிங் இருக்குமோ அப்படின்னு ஒரு குட்டி நம்பிக்கை பிறந்துச்சு. பட் அந்த நம்பிக்கையும் அடுத்த 1/2 மணி நேரத்திலேயே ஓடுச்சு. டின்னருக்கு என்ன மட்டும் இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே இன்வைட் பண்ணியிருந்தான்.